பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு யாருமே இல்லைங்க, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. ஒருத்தருக்கு அவங்கெல்லாம் பாருங்கள், சொந்தக்காரங்கெல்லாம் பெரிய பதவியில் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணிடுறாங்க. நான் ரொம்ப ஏழைங்க, கஷ்டப்பட்டவங்க, யார் எனக்கு உதவி செய்வா? நமக்கெல்லாம் பேசுகிறதுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நீ நினச்சி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏசாயா 41:14 நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் இருக்கிறேன் உனக்கு துணையா? வா, நம்ம 2 பேரும் போகலாம். எங்கே போகணும்? உனக்கு என்ன செய்யணும்? இவங்ககிட்ட போய் பேசணும். இந்த காரியத்தில் எனக்காக யார் பேசுவா? எனக்காக யார் இதை செய்வா? நான் வர்றவன் கூட. வி வில் கோ. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்ல, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். துணை நிற்கிறேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஐ வில் ஹெல்ப் யூ. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? படிக்கிற காரியத்தில், வேலை காரியத்தில், ரெக்கமெண்டேஷன். எனக்கு அப்படி தெரிஞ்சாலே இல்லையா, அவங்க ரெக்கமெண்டேஷன், இவங்க ரெக்கமெண்டேஷனில் சிலர் பெரிய ஆள் ஆகிடுறாங்க. எனக்கு அப்படி யாருமே இல்லைன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நான் இருக்கிறவனுக்கு உனக்கு துணைன்னு இருக்கிறப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். யார்கிட்ட பேசணும், உனக்கு எங்கே வழி திறக்கணும், எந்த காரியத்தை உனக்கு செய்து முடிக்கணும், நான் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் செய்வார். மனிதர்கள் எல்லாம் கைவிட்டாலும், அப்படி உதவி செய்யறக்க மனிதர்களே இல்லைன்னு நினைச்சாலும் இயேசு கூட இருக்கிறார்ல. அப்போ என்ன, உங்களுக்கு எதுக்கு கலங்கணும்? அவர் துணைன்னு இருக்கிறார். அவர் துணை நின்றா பாருங்க, எதுவுமே தடை வராது.